மல்லி, ஒரு நிமிஷம். என்ன? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு? உங்க தகுதிக்கும் தராதரத்துக்கும் நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதை பாரு, தகுதியை பத்தியும் தராதரத்தை பத்தியும் பேசுற ஆள் நான் கிடையாது. கோர்ட் சம்பவத்துக்கு அப்புறம் உன்கிட்ட தனியா பேசணும்னு நான் நிறைய நாள் நினைச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஏங்க, என்கிட்ட பேசுறதுக்கு என்னதாங்க இருக்கு? அதான் என் மாமன் உங்களோட உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சேர்ந்துட்டாருல்ல. இல்ல, எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க அவரை நல்லா தான் பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இடையில ஏன் தான் இந்த குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னே எனக்கு தெரியல. பாத்தீங்களா, சந்தடி சாக்குல குழப்பம்னு சொல்றீங்க. குழப்பமே இல்லைங்க. இப்பதான் என் மாமனுக்கு ஒரு தெளிவே பிறந்திருக்கு. ப்ளீஸ் மல்லி, உண்மையை சொல்லு. என்னோட சின்ன தம்பிக்கு என்னதான் ஆச்சு? என்னது? உங்களோட சின்ன தம்பியா? இன்னுமா மனசுல அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் நெஞ்ச நினைப்பு மனசுல ஒட்டிட்டு இருந்தாலும் இந்த செகண்டே அதை தொடச்சு போட்டுருங்க. நான் ஏன் தொடச்சு போடணும் மல்லி? இங்க பாரு, ஏதோ ஒரு சூழ்நிலை சின்ன தம்பி உன் கூட வந்து உட்கார்ந்துக்கிட்டான், அவ்வளவுதான். ஆனா அதுவே நடந்துரும்ல, பாத்துக்கோ. சூழ்நிலையா? என்ன சூழ்நிலை? அதை நீங்களா நினைச்சுக்க வேண்டியது. மத்தபடி இனிய மாம எனக்கு மட்டும்தான். நகருங்க. நில்லு. இங்க பாரு, நான் பேச வேண்டியதை இன்னும் பேசி முடிக்கல. என்கிட்ட எதுவும் பேச வேண்டியதில்லை, நான் கிளம்புறேன். நில்லு. உன் மாமன்னு சொல்லிட்டு சுத்துறியே, உண்மையிலேயே உன் மாமன் உன் கூட சந்தோஷமா தான் இருக்காரா? சொல்லு பாப்போம். எதுக்கு நீ உன்னையும் ஏமாத்திட்டு மத்தவங்களையும் ஏமாத்தணும்னு நினைக்கிற? தேவையில்லாத பேச்சு பேசுறதுக்கு தான் என்ன நிப்பாட்டினீங்களா? நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. என் மாமன் என் கூட சந்தோஷமா தான் இருக்காரு. அதெல்லாம் யார்கிட்டயும் நிரூபிச்சாகணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. நீ நிரூபிச்சுதான் ஆகணும். ஏன்னா உண்மையை இப்படி யாருக்கும் நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்ல. இதுதான் பொய்யாச்சே. அப்போ இப்ப என்ன பண்ணணும்? போதும், வாய மூடுறியா? இதுக்கு மேல என் மாமனை பத்தி ஒரு வார்த்தை பேசுன, நான் பேசுவேன், பேசிதான் தீருவேன். ஏதோ ஃப்ராடு தனம் பண்ணி ஆளை கடத்திட்டு போயிடலாம். ஆனா அவரோட மனசை மாத்திர முடியாதுல்ல. இல்ல, ஃப்ராடு தனம்லாம் இல்ல. என் மாமன் எனக்கு கல்யாணம் பண்ணதுதான் உண்மை. பதறாத மல்லி, பதறாத. ரொம்ப நாள் இந்த பொய்யையே சொல்லி நீங்க நடத்திட முடியாது. அத சொல்லதான் நான் உன்னை நிறுத்தினேன். மாமா, மாமா, ஊர் உலகத்துல என்ன நடந்தாலும் எனக்கு கவலையே இல்லைங்கிற மாதிரி இப்படி நிம்மதியா படுத்துட்டு இருக்கியே, மனசுல கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? என்ன மாமா இப்படி முழிக்கிற? என்ன பேசுற? எதுக்காக பேசுற? எதனா புரிஞ்சா சரியா பதில் சொல்லலாம். அப்போ நான் கேக்குற கேள்விக்கு ரொம்ப சரியா பதில் சொல்லிடுவேன், அப்படிதானே? அது நீ கேக்குற கேள்வியை பொறுத்து இருக்கு. ஓஹோ, அது வேறயா? நான் கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் வராது, அப்படிதானே? வீம்பு பேசாத மல்லி. நான் ஏன் உன்கிட்ட வீம்பு பேசணும் மாமா? வீம்புக்கு பேசுறதுக்கோ இல்ல அன்பா பேசுறதுக்கோ உனக்கு நான் யாரு மாமா? என்னம்மா நீ? பேசுனா கோபமா பேசுற, இல்லனா அடுத்த நிமிஷமே இப்படி உறைஞ்சி போயிடுற. அடடே, அந்த அளவுக்கு என்ன உன்னால கணிச்சுக்க முடியுதோ? அதிசயம்தான் மாமா. இதத்தான் வீம்புன்னு சொல்றது. ஒருத்தன் புரிஞ்சு பேசுனா புரியாம பேசுறான்னு சொல்ல வேண்டியது. முடிஞ்ச அளவுக்கு என் கூட பேசாம இரு, அதுவே போதும். ஆமா ஆமா, அதத்தானே நீ எதிர்பார்க்கற. நானா பேசாம கொள்ளாம இருந்துடணும், அப்படியே கையை கழுவிட்டு ஐஸ்வர்யா கிட்ட போய் ஒட்டிக்கணும், அப்படிதானே? இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம ஐச இழுக்கிற? ஐசு இவர்தானே அவங்களுக்கு செல்லமா பேர் வச்சாரு. இப்ப ஏன் அவங்கள பத்தி பேசுற? வர வழியில குறுக்க வந்ததும் இல்லாம நின்னு வெறுப்பேத்திட்டு போன அவளை பத்தி பேசாம வேற யார பத்தி பேசுறது? என்னாச்சு மாமா? அவளை பார்த்தேன்னு சொன்னா இப்படி ஷாக் ஆகி நிக்கிற? இல்ல, ஷாக்கெல்லாம் ஆகல. எதுக்காக அவங்கள பார்த்தேன்னு கேக்குறேன். நானா பார்த்தேன், அவதான் என்ன பார்த்தா. பார்த்ததோட நிப்பாட்டாம வம்பு பேசிட்டு போறா. நீயும் பேசுனியா?
பேசாம சும்மா விட்டுருவாங்களா? ஏன் மல்லி, உனக்கு எதுக்கு அவங்க கூட தேவையில்லாத பேச்சு? ஆ? நீ சும்மா தான் என்கிட்ட ஒட்டிட்டு இருக்கியா? ஏதோ சதி பண்ணி நான் தான் உன்னை இழுத்துட்டு வந்தனா. எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் தானா. நீ திரும்ப அந்த வீட்டுக்கே போயிடுவியாமே. நான் ஏன் சதி பண்ணணும்? உன் மேல இருக்கிற பாசத்துல ஆசையில போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனா கோர்ட்ல நீயா தானே மல்லிய பொண்டாட்டின்னு சொன்ன. அப்படி இருக்கும்போது ஏன் என்னை எல்லாரும் எதிரியா பாக்குறாங்க? நான் தான் உன்னை இழுத்துட்டு வந்தனா? நானா இழுத்துட்டு வரலையே தவிர நீ ஏன் புருஷன்தான். இனி யாரும் அத பத்தின சந்தேகத்தோட என்கிட்ட வந்து பேசுனாங்க, உன் ஐஸ் இல்ல எவ்வளா இருந்தாலும் நான் உண்டில்லன்னு பண்ணிடுவேன். வேணாம் மல்லி, நம்ம யார் சண்டைக்கும் போக வேணாம். அவங்க பக்கத்துல அவங்க பேச்சு நியாயமா இருக்கலாம். திரும்ப திரும்ப அவங்க கிட்ட வம்பு வளர்க்காம ஒதுங்கி இருக்கதான் நமக்கு நல்லது. ஒதுங்கி இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா தேடி வந்தா கண்டிப்பா நான் விட மாட்டேன். உனக்கும் தான் சொல்றேன். அவங்க நினைப்புல அவங்கள பத்தி இனி பேசுன, நானும் சும்மா இருக்க மாட்டேன். சோ சின்ன தம்பியில ஆரம்பிச்சு அந்த வீட்டுக்குள்ள எனக்கு வர வேண்டிய உரிமை வரைக்கும் ராஜாராம் ஆகிய தாங்கள் அழகா செஞ்சு முடிச்சிட்டீங்க. இன்னும் முழுசா முடியலையே மேடம். இருந்தாலும் எல்லாரையும் கதற விட்டுட்டியே, வேற சிந்தனையே வராத அளவுக்கு பண்ணிட்டியே. இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன மேடம் நீங்க என் கேரக்டருக்கு எண்டு கார்டு போடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உள்ளுக்குள்ள அப்படியே சிலின்னு ஆயிடுது மேடம். என் காடா? உனக்கா? வாய்ப்பே இல்ல. இனிமேதான் ஆஸ்திவாரத்துக்குள்ள நான் இறக்கி விட போறேன். ஆ, அஸ்திவாரத்துக்கு உள்ளியா? எனக்கு புரியலையே மேடம். எல்லாமே புரிஞ்சிட்டா நீ எனக்கு ஈக்குவல் ஆயிடுவ. ஐயோ மேடம், நமக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது மேடம். நீங்க சொல்லணும், நான் அதை கை கட்டி கேட்கணும். கேட்கறதோட மட்டும் இல்ல, அது சரியான வகையில செஞ்சு முடிக்கணும், அவ்வளவுதான். அடா அடா அடா, காளி த கிரேட். ஓகே மேடம், தேங்க்ஸ். சரி மேடம், சொல்லுங்க மேடம், நான் என்ன செய்யணும்? பொன்னி குரூப் ஆஃப் கம்பெனிக்குள்ள ஃபர்ஸ்ட் நீ போணும். என்ன மேடம் சொல்றீங்க? ஆபீஸுக்கு நான் போகணுமா? மேடம், ஆபீஸ்க்கெல்லாம் வேணாம் மேடம். வீட்லயே ஏதாவது சீன் இருந்தா கொடுங்க மேடம். இல்ல காளி, நீ ஆபீஸ் போணும். நீ ஆபீஸ் போறதுக்கு இதான் சரியான நேரம். மேடம், ஆபீஸுக்கு போய் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நான் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கே கொஞ்ச நாள் ஆகுமே மேடம். கவலையே படாத, நீ போ. நீ போன அன்னைக்கே உனக்கு சரியான வேலை இருக்கும். சின்ன தம்பி, சின்ன தம்பி நில்ல. சின்ன தம்பி ஒரு நிமிஷம். சின்ன தம்பி ஒரு நிமிஷம். நீ என் முகத்தை பார்க்கவே சங்கடப்படுறேன்னா உன்கிட்ட ஏதோ தப்பு ஒளிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். உன்னால என் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியல. சின்ன தம்பி, உன்னை பெத்து வளர்த்தவங்கள விட நான் உன்னை புரிஞ்சு வச்சிருக்கேன். நீ எப்படி இருப்ப, எந்த இடத்துல எப்படி நடப்ப, எல்லாமே எனக்கு அத்துப்பிடி. இப்படி என் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாம தவிக்கிறேன்னா உனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு.
அதானே? அப்படி எல்லாம் எதுவும் இல்லை இசம்மா. எனக்கு என்ன குற்ற உணர்ச்சி? சும்மா சும்மா எதுக்கு பேசணும்? பேச்சை குறைக்கிறது நல்லது தானே. அதனால தான். சின்ன தம்பி, நீ பேசுற பொய்யை என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பொய் இல்ல, உண்மையே அதானே. எது உண்மை? நீ கோர்ட்ல சொன்னியா அது உண்மையா? என்ன உண்மை சொல்லு சின்ன தம்பி.